ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம TWAU கிரேட் 5 ஓட சிலபஸ் ஜேர்னி ஆஃப் அ ரிவர் சாப்டர் 2 பார்க்க போறோம். அதுல பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1 ஓட வீடியோ வந்து காம்ஸ்டர் அகாடமியில பிளேலிஸ்ட் TWAU EVS த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ் அதுல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வாங்க. How rivers help us and what hurts them. The many gifts a river gives and the two big challenges it faces. டேம்ஸை பற்றி பொல்யூஷன் பற்றிலாம் அதில் பார்க்க போகிறோம். ஓகே, த மெனி வேஸ் ஐ சப்போர்ட் லிவ்ஸ். இங்கே ஐன்றது யாரை குறிக்குது? ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்போம். இங்கே ஒரு மெயின் ஸ்பெஷல் ரிவர் பற்றி படிக்கிறோம். தட் இஸ் கோதாவரி. கோதாவரி தான் இந்தியாவோட செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். ஹவ் அ ரிவர் குவைட்லி கேர்ஸ் ஃபார் எவ்ரி ஹோம், ஃபார்ம் அண்ட் ஃபேக்ட்ரி அரவுண்ட் இட். எவ்ரிடே கிஃப்ட்ஸ் ஃப்ரம் த ரிவர். வாட்டர் ஃபார் எவ்ரி ஹோம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு வீட்லையாவது தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? வாழவே முடியாது. சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ், அந்த காலத்துலேருந்து பீப்புள் ஹாவ் பில்ட் தேர் ஹோம்ஸ் நியர் ரிவர்ஸ். ஏன் அப்படி கட்டினாங்க? த வாட்டர் ஃபார் ஹவுசஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ரிவர். அங்கேருந்து ஈஸியாக தண்ணி எடுத்துக்கலாம். இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் ட்ரிங்க், குக் அண்ட் வாஷ், க்ரோ ஃபுட் அண்ட் மேக் திங்ஸ் இன் ஃபேக்ட்ரிஸ். த வாட்டர் ட்ராவல்ஸ் த்ரூ. இப்பெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், பைப் வழியாக நம்ம டேப் வரைக்கும் வருது. பைப்ஸ் அண்ட் கேனல்ஸ். கேனல்ஸ்னா கால்வாய்ம்பாங்க, நீர் கால்வாய். ஷேர்ட் பை மெனி. ஸோ இது எதுக்கெல்லாம்? ட்ரிங்க் அண்ட் குக், வாஷ் அண்ட் கிளீன், க்ரோ ஃபுட்டு, ரன் ஃபேக்ட்ரிஸ். ஃபேக்ட்ரிஸ்னால் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி கலர் எல்லாம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் டைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்குமே தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி தானே யூஸ் பண்ண முடியும். லைவ்லிஹுட்ஸு அண்ட் பைப்ஸ் அண்ட் கேனல்ஸ். ஜாப்ஸ் அலாங் த ரிவர். ஆக்குபேஷன் எந்த வகையில் இது வந்து தொழிலுக்கு உதவியாக இருக்குன்னா, ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, கிராப்பை விளைவிக்கிறாங்க. எப்படி? தண்ணி ஊற்றுனா தானே விளையும். இரிகேஷன், பயிர் பாசனம் மூலமாக தண்ணியை ஊற்றி அந்த செடிகளை வளர வைக்கிறாங்க. அது மாதிரி ஃபிஷர் ஃபோக்கும் என்ன பண்ணுறாங்க, ஃபிஷர் ஃபோக்னா மீனவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்ச் ஃபிஷ் இதுலேருந்து ஃப்ரம் த ரிவர். போட்மென் ஃபெரி பீப்புள் அண்ட் குட்ஸு. போட்மென்லாம் என்ன பண்ணுவாங்க, பீப்புள் எல்லாம் அக்ராஸ் த ரிவரில் தான் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. கைட்ஸ் ரன் ரிவர் ராஃப்டிங். ரிவர் ராஃப்டிங் ஸ்போர்ட்ஸு, நேச்சுரல் டூர்ஸ், இக்கோ டூரிசம்க்கும் இது யூஸ் ஆகுது. இக்கோ டூரிசம்னா என்னது? விசிட்டிங் நேச்சுரல் பிளேசஸ் லைக் ஃபாரஸ்ட், ரிவர்ஸ் or mountains to enjoy their beauty, watch animals or bats and learn about nature without harming the environment. இப்போ நம்ம ஸ்டேட்ல உள்ளதை நம்ம நினைச்சு பார்த்தோம்னாலுமே இதெல்லாம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டேட் இப்போ தமிழ்நாடுனா, தமிழ்நாட்டிலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபேமஸ் டூரிசம் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும். பிச்சாவரம், அந்த மாதிரி பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, நிறைய இடம், திப்பரப்பு, குற்றாலம், இந்த மாதிரி தண்ணி சம்பந்தப்பட்டமான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். இப்போ போஸ்டர் மேக்கிங்லேயும் என்ன கேட்பாங்க, ஒரு ரிவரை பற்றின ஒரு போஸ்டர் வரைய சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த ஹோம்ஸு, ஃபார்ம்ஸு, போட்ஸ், ஃபிஷர்மென் அதை பற்றி என்ன வேணால் வரையலாம். லிஸ்ட் 3 ways your family depends on water that may have started its journey in a river far away. இப்போ நம்ம எல்லாருமே வந்து வீட்டுக்கு தண்ணி டேப்ல வர்றதுனால, திறந்த உடனே டேப்ல தண்ணி வர்றதுனால அது ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த திறந்த உடனே தண்ணி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் அது என்ன ஆகணும், ஒரு ரிவர் வந்து அதோட ஆரிஜின்ல இருந்து இறங்கி ஒரு சின்ன ஸ்ட்ரீமா வந்து மழையோட மழை தண்ணியோட கலந்து நிறைய துணை ஸ்ட்ரீம்ஸோட எல்லாம் கலந்து அது ஒரு ரிவரா மாறி, அதுக்கப்புறம் அந்த ரிவர் வந்து ஃபைனலா அதோட ட்ரிபியூட்டரிஸ், கிளைகள்லாம் வச்சு அது டேம்ஸு அந்த மாதிரி நம்ம ஹியூமன் மேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டோரேஜில் இருந்து எடுத்து அதை முனிசிபாலிட்டி மூலமாக நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேங்க்ஸு அதுலெல்லாம் கொண்டு வந்து ஏற்றி ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து அதுலேருந்து டேப் திறந்து தான் தண்ணி வருது. ஆனால் இந்த ஜேர்னி வந்து நம்மளுக்கு திறந்த உடனே தண்ணி வர்றதுனால அது ஈஸின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. டேம்ஸ், ஸ்டோரிங் மை வாட்டர், சேஞ்சிங் மை ஃப்ளோ. A giant wall that helps people but changes everything downstream. என்ன சொல்றாங்க, டேம்ஸ் கட்டுறது நம்ம எதுக்கு கட்டுறோம், அப்பதான் ஒரு ஸ்டோரேஜ். இல்லை டேமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமா மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடும், ஃப்ளட் ஆயிடும், வெள்ளம் ஆயிடும், வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதனால டேம்ஸ் வச்சா தண்ணியை ஸ்டோர் பண்ணி
மழை இல்லாத டைம்லயுமே அந்த டேம்ஸ்ல இருக்கிற வாட்டரை யூஸ் பண்ணி நம்மளால சர்வை பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா அதுல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு டேம் கட்டுறோம்னாலே பெரிய வால் எழுப்பணும். அந்த சைட்ல மேல இருந்து தண்ணி ஃப்ளோ ஆகுற மாதிரி வச்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்லாம் அதுல இருந்து எடுக்கிறாங்க. மற்றபடி அங்க ஃபுல்லா தண்ணியா இருக்கனால ஆல்ரெடி அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த அனிமல்ஸ், அந்த இடத்துல இருந்த பிளான்ட்ஸ், ஏன் ஈவன் நம்ம மக்கள், ட்ரைபல் மக்கள் எல்லாருமே அப்ப இடம்பெயர்ந்து தானே போகணும். அதெல்லாம் ஒரு டிராபேக் தான். A giant wall that stores water. There are more than 900 dams on Godavari. கோதாவரி ரிவர்ல மட்டுமே 900 dams இருக்காம் that store people water, so people can use it every even during dry seasons to drink, grow crops and make electricity. A dam blocks the river's flow and stores water in a large water body called a reservoir. அந்த தேக்கி வைக்கிறது வந்து ரிசர்வாயர்னு சொல்றாங்க. Drinking water. Reservoirsல இருந்து தான் supply water to towns and villages even when it hasn't rained in a while. எலக்ட்ரிசிட்டியும் நான் சொன்னேன் இல்லையா, ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர். Flowing water from dam is used to generate hydroelectric power for homes and industries. What happens downstream? While stored water helps many people, it also floods land that was once home to animals and people. Many families have to leave their homes and shift elsewhere when a dam is built. What problems can arise after a dam is built? How can they be solved? Think about forest, animals, and people who lived there before. What pollutes me and why it matters? எதெல்லாம் பொல்யூட் பண்ணுது தண்ணியை? நம்ம போடுற வேஸ்ட், பிளாஸ்டிக் அண்ட் dirty water from the industries are slowly hurting the river that helps us every day. Sometimes I don't smell or look clean. கூவம் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? With more people and factories come up near river banks, waste, plastic and dirty water pollute the river. Yet people still use this water, which could make them sick. அந்த dirty water யூஸ் பண்றதுனால அகெயின் பீப்புளான நம்மளுக்கே பாதிப்பும் இருக்கு. ஸ்டில் நம்ம அதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது கண்டிப்பா தடுக்கணும். ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட், பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ், பேக்ஸ், லிட்டர்ஸ் த்ரோன் நியர் வாட்டர் பாடிஸ் eventually wash into ரிவர்க்குள்ளேயே போயிடுது. அப்போ ஃபேக்ட்ரி அண்ட் ஹோம் வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா சோப்ஸு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்ஸு, ஷாம்பூஸ் அண்ட் ஃப்ளோர் கிளீனர்ஸ் மிக்சட் வித் அன்க்ளீன் வாட்டர் ஆஃபன் ஃப்ளோ ஸ்ட்ரெயிட் இன் டு த ரிவர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாலிபிள் இன்சாலிபிள் அது பார்க்க போறோம். டேக் 2 கிளியர் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஆட் அ ஸ்பூன் ஆஃப் சுகர் இன் ஒன்னுத்துல சுகரும் இன்னொன்னுத்துல குக்கிங் ஆயிலும் போட்டுக்கிறோம். ஸ்டிர் போத் வெல் அண்ட் அப்சர்வ். Tap each glass below to see what happens. இப்போ சுகர் போட்டது என்ன ஆகும்? டோட்டலாக கரைஞ்சிரும். The sugar dissolves completely. The water stays clear-ஆவே இருக்கும். Sugar is a substance that dissolves in water. Cooking oil அப்படி கிடையாது. ஆயில் float ஆகும் and does not dissolve. The water looks cloudy, streaky. அந்த ஆயில் கலந்தது தனியாவே தெரியும். Oil does not dissolve in water. ரிவர் வித் கிளீன் வாட்டராக இருந்தால் எப்படி? ஹெல்தி ப்ளூ வாட்டர் எப்படி இருக்கும்னா ஃபிஷ் கேன் ப்ரீத். இப்போ ரிவருக்கு தண்ணிக்கு அடியில் வாழ்றக்கூடிய ஃபிஷ் எல்லாம் வந்து ஈஸியாக நல்லா ப்ரீத் பண்ணலாம். பிளான்ஸ் க்ரோ இன் பேலன்ஸ். வாட்டர் இஸ் சேஃப். சர்ஃபேஸ் கவர்ட் பை க்ரீன் பிளாக்கெட். ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே பாசியும் நிறைய செடியுமா வளர்ந்த மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல என்ன ஆகும்? இப்போ நம்ம மேலே ஒரு மாஸ்க் நம்மளை சுற்றி ஒரு இது மாதிரி போட்டு விட்டா நம்மளால ப்ரீத் பண்ண முடியுமா? சஃபகேஷனாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷஸ்க்கும் இருக்கும். Too many plants and algae cover the surface and the fish struggle to breathe. Water becomes unsafe to drink. Why does this happen? எப்படி இது நடக்குது? Fertilizers used to grow crops get washed down into the river. For example, இப்போ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ்லாம் என்ன தெளிப்பாங்க? ஃபர்டிலைசர்ஸ், உரங்கள், அந்த இதெல்லாம் போடுறோம் இல்லையா? அதனால எதுக்காக இதெல்லாம் போடுறாங்க? கிராப்ஸ் எல்லாம் ஈஸியாக டக்குன்னு க்ரோ ஆகி அப்போ தான் அவங்களுக்கு வந்து விளைச்சல் நல்லா இருக்குன்றதுக்காக போடுறது. அந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் டெபாசிட் ஆகிட்டு இருக்கிறது அந்த மண்ணிலே தானே இருக்கும். இப்போ ஒரு பெரும் மழை வருதுன்னா அந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போய் எங்கே தான் போகுது? ரிவருக்கு தான் போகுது. அப்போ என்ன ஆகும்? அந்த ரிவர் வாட்டரும் அந்த ஃபர்டிலைசரோட மிக்ஸ் ஆகிடுது. அப்போ மிக்ஸ் ஆகும் போது அதில் இருக்க குட்டி குட்டி செடியும் அப்படியே டக்குன்னு வளர ஆரம்பிச்ச உடனே ஃபுல்லாகவே அந்த தண்ணி ஃபுல்லாக அது படர்ந்துறதுனால ஃபிஷ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரகிள் டு ப்ரீத் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. They make plants and organisms grow very fast until they cover the surface like a green blanket, slowly choking all the life inside. The Namami Ganga program is helping clean the Ganga river so that it stays healthy for people, fish and birds.
நமாமி கங்கா ப்ராஜெக்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா க்ளீன் கங்கா அதான் தீம். இன் பிளேசஸ் அலாங் கோதாவரி டு பீப்புள் ஆர் ஒர்க்கிங் டு ஸ்டாப் வேஸ்ட் ஃப்ரம் கோயிங் இன் டு த வாட்டர். நம்மளும் அந்த கிளப்ல ஜாயின் பண்ணணும். எவ்ரி ஸ்மால் ஸ்டெப் ஹெல்ப்ஸ். யூசிங் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், அதாவது பிளாஸ்டிக்கு பதிலாக பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் கிரியேட்டிங் லெஸ் வேஸ்ட் அட் ஹோம். ஓவரா எல்லாத்தையுமே ஒழுங்காவே யூஸ் பண்ணாம தூக்கி போட்டு எக்கச்சக்க குப்பையா வர வைக்கிறதுக்கு பதிலா எது தேவையோ அதை வாங்கணும், அதை கரெக்டா உபயோகப்படுத்தணும், முடிஞ்ச அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வேஸ் டு கீப் rivers clean. Our pledge என்ன பண்ணலாம்? நம்ம 3 things that we can do. Use water efficiently, never waste it, and turn off the tap while brushing. Brushing அப்பெல்லாம் வந்து ஒன்லி நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் திறக்கணும். ஃபுல் டைம் அது திறந்து விடணும்னு இல்லை, தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரீயூஸ் clean water left from washing fruits or vegetables to water plants. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கழுவின தண்ணியில் நம்ம பிளான்ஸுக்கு, வீட்டில் வளர்க்குற பிளான்ஸுக்கெல்லாம் செடிக்கு தண்ணி ஊற்றலாம், கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம். நெவர் த்ரோ பிளாஸ்டிக் ஆர் வேஸ்ட் இன் டு ரிவர்ஸ், பாண்ட்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ். ரிமைண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டூ. நம்மளும் போடக்கூடாது, ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லணும். பிளாஸ்டிக்கோ வேஸ்ட்டோ ரிவரோ பாண்டு குட்டைகள்லையோ நதியிலையோ போடவே கூடாது. கேன் யூ லிஸ்ட் 3 திங்ஸ் யூ கேன் டூ டு ப்ரொடெக்ட் த வாட்டர் பாடிஸ் நியர் யுவர் ஹோம்? நீங்க ஒரு 3 பாயிண்ட் சொல்வீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Well done, water protectors. Today we learned how rivers support every part of our lives and how dams and pollution can hurt them. இதெல்லாம் இன்னைக்கு படிச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்ட் 3ல வந்து டூ மச் வாட்டர் இருந்தால் என்ன ஆகிடும்? ஃப்ளட் ஆகிடும். டூ லிட்டில் வாட்டர் இருந்தால் என்ன ஆகிடும்? வறட்சி, ட்ராட் வந்துடும். அதை பற்றினதை படிக்க போகிறோம். I hope this video is very useful for all. Please do subscribe our channel Comstar Academy. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைம்லி காட்டிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.